சம்பந்தம் சொல்லுங்க? தமிழ்நாட்டிலிருந்து எத்தனையோ பேர் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி, எங்கள் தந்தை பெரியார் உட்பட போராடி இந்த நாட்டிற்காக சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறார்கள். ஆனா நீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளில ஓடி வந்தவங்க. உங்களுக்கும் இந்த நாட்டுடைய உரிமைகளுக்கும் சுதந்திரத்திற்கும் தேசிய கீதத்திற்கும் என்ன சம்பந்தம்? அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இந்த நாட்டிலே ஒரு போர் மூண்ட போது இந்தியாவிலேயே அதிகமாக அந்த போருக்காக நிதி திரட்டி தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். நீங்க எங்க இருந்தீங்க? அதனால இந்த நாட்டை காப்பாற்றுவது, இந்த தேசத்தை காப்பாற்றுவது, இந்த நாட்டின் தேசிய கீதத்தை காப்பாற்றுவதற்கு உங்களை விட எங்களுடைய முதலமைச்சருக்கு அதிகமாக தெரியும். இன்னைக்கு இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு, இந்த நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக, இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு தேசிய தலைவராக விஸ்வரூபம் எடுத்து நின்று கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள். அதனால நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய இடத்துல நாங்க இல்ல. நாங்கெல்லாம் PhD பாஸ் பண்ணிட்டோம். நீங்க இன்னும் ஸ்கூல்ல நிக்கிறீங்க. எலிமெண்டரி ஸ்கூல்ல காரணம் சொல்லிட்டு எக்ஸாம் எழுதாம ஓடி வந்துட்டு இருக்கீங்க. அதனால வேண்டாம், அந்த வேலை விட்டுருங்க. அது வேண்டாம். இப்ப ஃபுல் பேண்ட் ஆக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு எத்தனை போராட்டம், நீங்க ஒவ்வொரு நாளும் அது இறங்கிக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, இருங்க வச்சுக்கோங்க, அவரையே இங்கே ஆளுநராக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் RSS உடைய BJP-யுடைய பரிணாமங்களோடு இருக்கக்கூடிய, பல்வேறு பரிணாமங்களில் இருக்கக்கூடிய அந்த கோர முகத்தை ஒவ்வொரு நாளும் தமிழனுக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் ஆளுநர். அதனால நீங்க இருக்கிறத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்க நல்லதுக்காக சொல்றேன். கடைசியில ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாத நிலையில கொண்டு வந்து BJP-யை நிறுத்தக்கூடிய நிலை வந்துவிடக் கூடாதுன்னு தான் தளபதி அவர்கள் அவரை மறுபடியும் அழைத்துக் கொள்ளுங்கள். இந்த தமிழ்நாட்டிலே அவர் வேண்டாம் 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 என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த சொல்லி இருக்கிறார்கள். அதனால உங்க நல்லதுக்கும் சேர்த்து சொல்றேன், தயவு செய்து கூட்டிட்டு போயிருங்க. இல்லைன்னா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்க இருக்க இருக்க எங்களுடைய தளபதியுடைய புகழ், எங்களுடைய தளபதி தொடர்ந்து இந்த RSS இந்துத்துவா கூட்டத்தை எதிர்த்து நின்று போராடக்கூடிய தலைவர் 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 என்பதை ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தியாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள். யாரை நம்பி தமிழ்நாடு வர வேண்டும் என்பதை, யார் மக்களின் உரிமைகளுக்காக, தமிழர்களின் சுயமரியாதைக்காக போராடக்கூடியவர், எந்த தலைவர், எந்த இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் கொண்டு வந்து ஒருங்கிணைத்து இங்கே கண்ணுக்கு எட்டிய தூரம் நிற்கக்கூடிய இந்த கூட்டத்தை போல ஒவ்வொரு இடத்திலும் அந்த கூட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது உங்களை நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்போம் எதிர்ப்போம் எதிர்ப்போம். இங்கே தளபதி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் அரணாக நின்று தமிழகத்தை, எங்கள் உரிமைகளை பாதுகாப்போம் என்பதை மக்களுக்கு செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதுதான் உங்களுடைய செயல்பாடுகள் என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும்.